ஓம் சாந்தி 2/1/2025 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். ஜனவரி மாதத்தின் 2வது நாளாகும். இந்த மாதத்தை நாம் தபஸ்யா மாதமாக கடைபிடித்து வருகின்றோம். அனைவரும் ஊக்கம் உற்சாகத்துடன் தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றீர்கள். மற்றவர்களையும் தபஸ்யா செய்வதற்கான பிரேரணையை நாம் கொடுக்க வேண்டும். நாம் சிரேஷ்ட யோகிகளாக இருக்கின்றோம். அனைவர் மீதும் நமக்கு சுபபாவனை இருக்கின்றது. அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற பாவனை இருக்கின்றது. அனைவரும் இந்த ஆன்மீக மார்க்கத்தில் முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும் என்ற சுப ஆசைகள் இருக்கின்றது. அனைவருக்கும் நாம் சகயோகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாம் பூர்வஜ் ஆத்மாக்களாவோம் மற்றும் அனைவரையும் அன்பான பாலனை செய்ய வேண்டும். இவை அனைத்தையும் நாம் தாரணை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது நாம் பரமாத்மாவின் அன்பிற்கு பாத்திரமாக மாறிவிடுகின்றோம். பகவான் மீது அன்பு இருக்கின்றது என்றால் அவருடைய படைப்பின் மீது முழுமையாக அன்பு இருக்க வேண்டும். அவருடைய படைப்பின் மீது நமக்கு அன்பு இல்லை என்றால் நம்முடைய அன்பை பாபா ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்மை நாம் சோதிக்க வேண்டும். அனைவர் மீதும் நமக்கு அன்பான மற்றும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற பாவனை இருக்கின்றதா? மற்றவர் மீது நமக்குள் வெறுப்பு இருந்தால் மற்றவரை ஏமாற்றுவது, அவருடைய பணத்தை அபகரித்து கொள்வது, ஆசைகள், விருப்பம், இதில் ஏதாவது நம்மிடம் இருந்தால் 5 தத்துவத்தையும் சீர்கெடுத்து கொண்டிருக்கின்றோம் என்ற அர்த்தமாகும். பழிவாங்கக்கூடிய எண்ணம், வேற்றுமை மற்றும் மற்றவர்களுடைய முன்னேற்றத்தில் தடையை உருவாக்குவது, இது போன்ற எண்ணம் இருந்தால் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய பாவனை இருக்காது. அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற பாவனை இருந்தால் அனைவரையும் முன்னேற்றம் பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும். அதற்கான உதவிகளை நாம் செய்வோம். பாபாவின் இந்த உயர்ந்த மகான் காரியத்தில் சகயோகம் நாம் செய்ய வேண்டும். வாருங்கள், நம்முடைய மனதில் அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற பாவனையை நிரப்பிக்கொள்வோம். நாம் பூர்வ ஆத்மாக்களாகவும் முழு உலகத்திற்கும் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாகவும் இன்று முழு நாளும் சிரேஷ்டமான எண்ணத்தை உருவாக்குவோம். இது நம்முடைய அழகான சோமானாகும். இதை தாரணை செய்யும் பொழுது நம்முடைய ஸ்திதி உயர்ந்த நிலையை அடைந்துவிடும். நம்முடைய சிந்தனை மகானாக மாறிவிடும். முழு உலகத்திற்கும் ஏதாவது ஒன்றை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்று அதிகாலை முதல் சூட்சும உலகத்திற்கு சென்று பாபாவிடம் திருஷ்டியை பெற்றுக்கொள்வோம். முழு உலகத்திற்கும் திருஷ்டி கொடுப்போம். அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவோம். நாம் பூர்வஜ் ஆத்மாக்களாகவும் அன்பான பார்வையில் அனைவரையும் பார்ப்போம். அனைவரும் நம்முடையவர்களாவார்கள். அனைத்து தர்மத்தைச் சேர்ந்தவர்களும் நம்முடையவர்களாவார்கள். இந்த அழகான சிந்தனை செய்யும் பொழுது நம்மிடமிருந்து அன்பின் வைப்ரேஷன் அனைவருக்கும் சென்று கொண்டே இருக்கும். இதன் மூலம் நம்மிடமிருந்து அனைவருக்கும் பாலனை ஏற்படும். ஏனென்றால் மகான் ஆத்மாக்களின் அன்பு மற்றவர்களின் பிரச்சனைகளை சரி செய்துவிடும். அவர்கள் பந்தன் முக்த் ஆவதற்கான உதவிகளை செய்யும். நம்முடைய தபஸ்யாவை அதிகரிப்போம். முழு நாளில் 4 மணி நேரம் நம்முடைய யோகத்தின் சார்ட் இருக்க வேண்டும். ஊக்கம் உற்சாகத்துடன் தபஸ்யா செய்வதற்காக திட்டத்தை வகுத்து கொள்ளுங்கள். முழு நாளும் குஷியுடன் இருங்கள். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னவென்றால், யோகி யார் ஆக முடியும் என்றால், யார் வீணான எண்ணங்களிலிருந்து விலகி இருக்கின்றார்களோ அவர்கள்தான் நிரந்தர யோகியாக முடியும். ஒருவேளை வீணான எண்ணங்கள் உருவானால் அதன் மீது கடுமையான பார்வை கொள்ளுங்கள். இதற்கான அவசியமில்லை. நான் ஏன் வீணானவற்றை சிந்திக்க வேண்டும்? இதன் மூலம் என்னுடைய சக்திகளும் நேரமும் விரயமாகும் அல்லவா? நீ சென்று விடு என்று கூறுங்கள். நல்ல எண்ணங்களை உருவாக்குங்கள். அழகான எண்ணங்களை உருவாக்குங்கள். வீணான எண்ணங்களை நாம் கவனித்து அதை சோதித்து விலக்கிவிட்டோம் என்றால் முன்னேறிக்கொண்டே இருப்போம். எண்ணங்களை அப்சர்வ் செய்யுங்கள். நல்ல அனுபவங்கள் ஏற்படும். ஞானத்தின் பலத்தை பிரயோகம் செய்து வீணான எண்ணங்களை சமாப்தம் செய்து விடுவோம். இன்று முழு நாளும் பாபாவிடம் சென்று சூட்சும உலகத்தில் திருஷ்டியை பெறுவோம். முழு உலகத்தையும் அன்பான மற்றும்
நன்மை செய்யக்கூடிய சுபபாவனையுடன் பார்ப்போம். அனைவரும் நம்முடையவர்கள் என்ற பார்வையில் பார்ப்போம். பிறகு பரந்தாமத்திற்கு செல்வோம். பாபாவின் அருகாமையில் அமர்ந்து கொள்வோம். பாபா சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவானாகிய நமக்கு சக்திசாலி கிரணங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். சக்திசாலி கிரணங்கள் எனக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள். முழு நாளும் பாபாவிடம் சக்தியை நிரப்பிக்கொண்டு முழு உலகத்திற்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் சக்தியின் கிரணங்களை கொடுத்து சகயோகம் செய்வோம். முழு நாளும் வைப்ரேஷன் கொடுத்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.